பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். عن أسامة بن زيد رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ذاك الشهر يغفل الناس عنه بين رجب ورمضان ترفع فيه الأعمال إلى رب العالمين وأحب أن يرفع عملي وأنا صائم أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர பெருமக்களே, புனிதமான ரஜபுடைய மாதம் நிறைவு பெற்று ஷஅபானுடைய முதல் ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தாலாவுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தது போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நாம் துவா செய்வது போன்று அல்லாஹு தாலா கடந்த ரஜப் மாதத்திலையும் இப்பொழுது நாம் அடைந்திருக்கின்ற இந்த ஷாபான் மாதத்திலும் பரக்கத் செய்வானாக. அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தை நல்ல முறையில் அடையக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு ரமதானை வழங்கினானோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடையக்கூடிய நறுபாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, ஷாபான் மாதத்துடைய முதல் ஜும்மா என்பதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மா உரையில் ஷாபான் மாதம் சம்பந்தமான ஒரு சில செய்திகளையும், குறிப்பாக இந்த மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்தார்கள் அல்லது அமல் செய்தார்கள், நமக்கு எந்த மாதிரியான அறிவுரைகளை இந்த மாதம் சார்ந்து விட்டு சென்று இருக்கிறார்கள், இந்த மாதத்தில் நமக்கான கடமைகள் என்ன, ஷாபான் மாதத்தில் நமக்கான கடமைகள் என்ன, நமக்கான பொறுப்புகள் என்ன என்பது பற்றிய ஒரு சில செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, ஷாபான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த மாதத்தை. இந்த முதல் செய்தி, இந்த உரையுடைய முத்தாய்ப்பான செய்தி அதுதான். இந்த உரை முழுக்க நான் என்ன பேச போகிறேன் என்பதற்கு ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், இந்த மாதத்துக்கு ரசூலுல்லாஹ் அதீத முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாமும் அதிகமாக இந்த மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி முக்கியத்துவம் கொடுப்பது? இந்த மாதத்தை நம்ம எப்படி கண்ணியப்படுத்துறது? ரசூலுல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ, எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அது மாதிரி கண்ணியப்படுத்துறது. சார், ரசூலுல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறாங்க? நிறைய அமல்களை செய்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில். நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, ரமலான் மட்டும்தான் அமலுக்கான மாதம். நம்ம வருடம் முழுசும் தேக்கி வச்சிருக்கிற அமலை ஒரு மாதத்தில் செய்யணும்னு சொன்னால் அதற்கு ரமலானை தேர்வு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஒதுக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ரமலானை ஒதுக்கி விடக்கூடாது. ரமலானுக்கு முன்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்திலும் நிறைய அமல் செய்திருக்கிறார்கள். அது பற்றி ஏராளமான செய்திகள் நபிமொழிகளிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. புகாரி ஷெரீஃபுடைய 1969வது செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஸரத் ஆயிஷா அறிவிக்கிறாங்க ஷாபான் மாதத்தை பற்றி.
மா ரஅய்துஹு அக்ஸர சியாமி மின்ஹு மின் ஷாபான். ஷாபான் மாதத்தில் ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கிற மாதிரி நான் வேறு மாதத்தில் நோன்பு வச்சு பார்த்ததே இல்லைங்கிறாங்க. நம்மளை மாதிரி கிடையாது ரசூலுல்லாஹ். எல்லா மாதங்களும் நோன்பு வைக்கக்கூடியவர்கள். நம்ம பார்க்குற மாதத்திற்கு 3 நோன்புகள், வாரத்துக்கு 2 நோன்பு, இப்படி நிறைய நோன்பு வைக்கக்கூடிய பெருமானாரை பற்றி ரசூலுல்லாவுடைய மனைவி ஆயிஷா அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாவை ஷாபான் மாதத்தில் நோன்பு வச்சு பார்த்த மாதிரி வேறு மாதங்களில் பார்க்கல. அப்போ என்ன, ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஷாபான் மாதத்தில் நிறைய நோன்பு வைத்திருக்கிறார்கள். நான் அடுத்தடுத்து நோன்பு சம்பந்தமான சில ஹதீஸ்களை பார்ப்பேன், சொல்லுவேன். இந்த ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். நோன்புன்னா ரமதான் மட்டும்தான், அப்படி கிடையாது. ரமதானில் மட்டும்தான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்ற பிடிவாதத்திலேருந்து முதல்ல இறங்குங்க. நோன்புங்கிறது ரமலானுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. ரமலானுடைய நோன்பு கடமை. ரமலானுடைய நோன்பு கடமை. நான் ரமலானில் மட்டும்தான் நன்மை, பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வழிகாட்டுதல் நமக்கு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் கிடையாது. சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அப்படி பழக்கலை. ரசூலுல்லாஹை பற்றி ஆயிஷா அறிவிக்கிறாங்க, நான் கேட்குறேன், என்ன தேவை இருக்குது ரசூலுல்லாஹ்விற்கு? நம்மளை மாதிரி என்ன காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெறும் பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபரா? இல்லையா? ரசூலுல்லாஹ் ஷாபானில் ஏன் இவ்வளவு நோன்பு வைக்கிறார்கள்? ஆயிஷாமா சொல்கிறாங்களே, மற்ற மாதங்களில் கூட ரசூலுல்லாஹ் இவ்வளவு நோன்பு வச்சு நான் பார்த்ததில்லை. மா ரஅய்துஹு, வேறு மாதங்களில் கூட இவ்வளவு நோன்பு வச்சு நான் பார்த்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானில் அவ்வளவு நோன்பு வைப்பார்கள். அபூதாவுது இன்னொரு செய்தி, அபூதாவுது ஷெரீஃபுடைய 2431வது செய்தி, இதையும் அதே ஹஸரத் ஆயிஷா தான் அறிவிக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன ஹதீஸில் ரசூலுல்லாஹை பற்றி என்ன சொன்னாங்க? நிறைய நோன்பு வைக்கிறாங்க. முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த ஹதீஸில் ரசூலுல்லாஹை பற்றி ஆயிஷா அறிவிக்கிறாங்க, கான அஹப்பு ஷுஹூரி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யசூமஹு ஷஅபான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பிரியப்பட்டார்கள். ஐ அஹப்பு ஷூன, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மாதம் அப்படின்னு சொன்னால் நோன்பு வைக்கிறதுக்கு, ஐ யசூமன நோன்பு வைக்கிறதுக்கு, நோன்பு வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மாதம் ஷாபான் மாதம். ரசூலுல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறது ரொம்ப நேசிப்பாங்க. மேலே சொன்ன ஹதீஸ் நிறைய நோன்பு வைப்பாங்கன்னு சொன்னோம். அதே ஆயிஷா அடுத்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்பவும் பிரியப்படுவாங்க, ரொம்ப விரும்பி ரசூலுல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பு வைப்பாங்க. எந்த அளவுக்கு வைப்பாங்க தெரியுமா? சும்ம யசிலுஹு பி ரமலான், ஷாபான் முழுக்க நோன்பு வச்சுக்கிட்டே வருவாங்க. ரமலான் வந்துடும், ரமலானையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரமலான் வருதுன்னு விடுறதில்லை. ஷாபான் வச்சுக்கிட்டே வந்தவங்க ரசூலுல்லாஹ் அடுத்த ரமலான் வரும், யசிலுஹுன்னு சேர்க்கிறது. ஷாபானையும் ரமலானையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்பதாக இன்னொரு ரிவாயத்தில் ஹஸரத் ஆயிஷா அறிவிக்கிறார்கள். இல்லையா? இறுதியாக இன்னொரு செய்தி, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி. இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஷாபானுடைய நோன்பை பற்றி பேசுகிறாங்க. நான் இது வரைக்கும் 2 செய்திகளை சொல்லியிருக்கிறேன். 2மே ஷாபான் நோன்பை மையப்படுத்திய செய்தி. 3வது செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய மற்றொரு மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. திருமிதி ஷெரீஃபில் இந்த செய்தி இருக்கிறது. 736வது செய்தியாக, மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யசூம ஷஹரைனி முத்ததாபியைனி இல்லா ஷஅபான் வ ரமலான். மொத்தமாக முடிச்சுட்டாங்க. அதாவது ஏதோ ஷாபானில் ஒரு 10 நோன்பு வச்சாங்க, ஒரு 15 நோன்பு வச்சாங்க, இல்லை கடைசி 10 நோன்பு வச்சுட்டு அப்படியே ரமலானை சேர்த்துக்கிட்டாங்க, அப்படி இல்லை. உம்மு சலமா கொஞ்சம் மேலே போய் பேசுகிறாங்க ரசூலுல்லாஹை படுத்தி, மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹரைனி முத்ததாபியைனி யசூமு ஷஹரைனி முத்ததாபியைனி, 2 மாதம் ஒன்றாக சேர்த்து, முத்ததாபியைன்னு சொன்னால் 2 மாதத்தை மொத்தமாக ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சு நான் பார்த்ததில்லை. 2 மாதத்தை மொத்தமாக முழுமையாக, இங்கிட்டு 30 நாள் இங்கிட்டு 30 நாள், இந்த 60 நாளையும் ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமாக நோன்பு வச்சு நான் பார்த்ததில்லை. இல்லா ஷாபான் வ ரமலான், ஷாபான் ரமலானை தவிர்த்து. அப்போ மொத்தமாக சொல்லிட்டாங்க, ஷாபான் முழுக்க ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வேறு மாதத்தில் கூட 2 மாதம் சேர்ந்தாப்புல ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சு பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் ஷாபான் 8வது மாதம், அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் 9வது மாதம் சேர்ந்தாப்புல ரசூலுல்லாஹ் 2 மாதம் முழுமையாக நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவர்கள் ரசூலுல்லாஹை பற்றி பேசுகிறார்கள். இந்த 3 செய்திகளுமே நமக்கு ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. இந்த மாதம் நோன்புடைய மாதம், நிறைய நோன்பு வைக்க முயற்சி செய்யணும். இல்லையா? ஹஸரத் ரமலானில் தானே வைக்க போகிறோம், அது வேறு. அதையும் இதையும் கனெக்ட் பண்ண வேண்டாம்.
ரமதானுடைய நோன்பு என்பது கடமை, அது ஃபர்து. அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுவேன். இது நான் என்னுடைய ரப்பை நெருங்கிறதுக்காகவே நான் இந்த நோன்பு வைக்கிறேன் இல்லையா. ரமதானில் மட்டும்தான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்ற சிந்தனையிலேருந்து முதல்ல வெளியே வரணும். ரமதானில் மட்டும்தான் நோன்பு. சில பேரை பார்க்கலாம் இல்லையா, ஃபர்து மட்டும்தான் தருவாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, முன் சுன்னத்தும் கிடையாது, பின் சுன்னத்தும் கிடையாது. அவர் ஒரு குறிக்கோளாகவே இருப்பார் போல, ஒரு குறிக்கோளாகவே இருப்பாங்க. இகாமத்துடைய நேரத்தில் வர்றது அல்லது இகாமத் சொன்ன பிறகு வர்றது, 2 ரக்காத்து ஜமாத்தா 2 ரக்காத் தனியாக தொழுதுட்டு சலாம் கொடுத்ததுமே கிளம்பிடுவார். அவர் இது வரைக்கும் பள்ளி வாசலில் அவர் சுன்னத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படிலாம் நம்ம பல பேரை பார்த்துருக்குறோம் இல்லையா. இது ஒரு நல்ல ஈமானுக்கு பண்பு அல்ல, ஒரு ஈமானுடைய பண்பு அல்ல. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சமுதாயத்தை உருவாக்கலை. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சமுதாயத்தை உருவாக்கலை. ஃபர்து மட்டும்தான் தொழுவேன், ஃபர்தான நோன்பு மட்டும்தான் கொடுப்பேன், ஜக்காத்தை கணக்கு பண்ணி கொடுப்பேன், தவறி கூட அதிகப்படியான சதக்காக்களை கொடுத்துட மாட்டேன், தான தர்மங்களை செஞ்சிட மாட்டேன். இது நல்ல பண்பு அல்ல. அருமையான சகோதர பெருமக்களே, முடிந்த அளவு இந்த மாதங்களை நோன்பு வைக்க முயற்சி செய்யணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஹஸ்ரத் அதான் ரமதான் இருக்கிறதே, ரமதானையும் இதையும் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் ஒப்பிடவே செய்யாதீங்க. அது வேற இது வேற. ரசூலுல்லாஹ் இந்த மாதத்தில் நிறைய நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஹைரு, இப்போ ரசூலுல்லாஹ் நிறைய நோன்பு வச்சிருக்கிறாங்க என்பதனாலேயே ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ்வை பார்த்து வருது. என்ன கேள்வி வருது? நசஈ ஷெரீஃபுடைய 2357வது செய்தி. ஹஸரத் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. யார் இந்த உஸாமா பின் ஸைத்? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவருக்கு பிறந்தவர் உஸாமா பின் ஸைத். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனுடைய பையன், கிட்டத்தட்ட ஒரு விதத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பேரன், நேரடி பேரன் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மையனுக்கு பிறந்தவர். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர். இவருக்கு கிதாபுல்ல இவருக்கு என்ன தெரியுமா பேர்? ஹபீபு ரசூலுல்லான்னு பேர். ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமானவர், ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்னு இவர் பேர். அதாவது சொந்த பேரன் ஹசன் ஹுசைனை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நேசித்தார்களோ அதே அளவு நேசம் ரசூலுல்லாஹ்விற்கு இந்த உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீதும் இருந்தது. இந்த உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், மா அரக்க லம் அரக்க அன் தசூம மினஷ் ஷுஹூரி மா தசூம மினஷ் ஷாபான். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வருஷம் முழுக்க நோன்பு வைக்கிறீங்க நான் பார்க்குறேன், ஆனால் ஷாபான் மாதத்தில் மட்டும் நீங்கள் நிறைய நோன்பு வைக்கிறீங்களே, ஷாபான் மாதத்தில் நோன்பு வைக்கிற மாதிரி வேறு மாதங்களை நீ நோன்பு வச்சு நான் பார்த்ததில்லை. அதாவது இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஷாபானில் மட்டும்தான் நோன்பு வைக்கிறாங்க, மீதமல்ல 10 மாதத்தில் நோன்பு வைக்கிறது இல்லைன்னு சொல்ல அந்த முடிவுக்கு வரக்கூடாது. நீ மற்ற மாதங்களையும் நோன்பு வைக்கிறீங்க, ஆனால் ஷாபானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நிறைய நோன்பு வைக்கிறீங்களே, என்ன காரணம்? அப்படி என்னதான் ரகசியம் இருக்குது இந்த ஷாபானில்? இல்லை மேலே ஒரு 3 ஹதீஸ்களை பார்த்தோம். ரசூலுல்லாஹ் நிறைய நோன்பு வைப்பாங்க, ரசூலுல்லாஹ் ஷாபானையும் ரமதானையும் சேர்த்து நோன்பு வைப்பாங்க, இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பேசுகிறாங்களே ரசூலுல்லாவை. இப்போ ரசூலுல்லாஹ் அப்படி என்னதான் இந்த மாதத்தில் ரகசியம் இருக்குது, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தான் இந்த ஷாபானில் ஏன் நோன்பு வைக்கிறோன்ற காரணத்தை ரகசியத்தை உடைக்கிறாங்க. இந்த மாதத்தில் நான் நிறைய நோன்பு வைக்கிறேன் அப்படின்ற காரணத்தை ரசூலுல்லாஹ் அங்கே உடைக்கிறாங்க. தாக்க ஷஹருன், இந்த மாதம் இருக்குல்லப்பா, யகுஃபுதுன் நாசு அன்ஹு பைன ரஜப் வ ரமதான். மக்கள் இருக்கிறாங்களே, ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியிலே வருகின்ற இந்த ஷாபானில் பொடுபோக்காக இருக்கிறார்கள், கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். யகுஃபுலுன் நாசு என்பதற்கு இதுதான் பொருள். அதாவது என்ன ரஜபுலையும் ரமதான்லையும் சொன்னால், பொதுவாக இன்றைக்கி அந்த பழக்கம் இல்லை. அசலில் நம்மளை பற்றி சொல்கிறதா இருந்தால் ரமதானை தவிர்த்த மற்ற எல்லா மாதங்களையும் நம்ம பொடுபோக்காக இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ரஜபில் கொஞ்சம் நிறைய அமல் செய்வாங்க. ரஜபு கண்ணியமான மாதம் என்பதனால் நமக்கு என்ன தள்ளுனாலும் முடிய மாட்டேங்குது. ரஜபை பற்றி 4 வாரமோ எவ்வளவு பயானம் பண்ணாலும் ரஜபை பற்றி ஒரு மண்டையில் ஏற மாட்டேங்குது. நமக்கு மண்டையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ரமதான் மட்டும்தான். ரமதானில் மட்டும்தான் நிறைய இபாதத் செய்யணும், ரமதானில் மட்டும்தான் தஹஜத், ரமதானில் மட்டும்தான் இரவு தொழுகை, ரமதானில் மட்டும்தான் நோன்பு, ரமதானில் மட்டும்தான் சதக்கா. ரமதானை தவிர மீதமுள்ள 11 மாதங்கள் நம்ம நமக்காக தேர்வு செஞ்சுட்டோம் இல்லையா. எவ்வளவு தள்ளினாலும் ரஜபை பற்றி ஒரு சிந்தனை நமக்கு ஏற மாட்டேங்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ரஜபில் நிறைய அமல் செய்வாங்க, ரமதான் சொல்லவே தேவையில்லை, நிறைய அமல் செய்கிறாங்க. ஆனால் ஷாபானில் கொஞ்சம் அப்படியே சோடை ஆகிடுறாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே சோம்பேறி ஆகிடுறாங்க. ரசூலுல்லாஹ் இதை உடைக்கிறாங்க. அதாவது இந்த மாதம் இருக்குல்லப்பா, இந்த மாதம் இருக்கு, ரஜபுக்கும் ரமதானுக்கும் நடுவில் மாட்டிக்கிச்சு, இதில் மக்கள் ரொம்பவும் பொடுபோக்காக இருக்கிறாங்க. அந்த பொடுபோக்கை களைகிறதுக்காக நான் நோன்பு வைக்கிறேன். நான் நிறைய நோன்பு வைக்கலாம், இந்த கேள்வியே வராது இல்லையா. நான் இந்த மாதத்தில் நிறைய நோன்பு வைக்கிறதுனால இப்படி ஒரு கேள்வி வருது,
யார் ரசூலல்லாஹ் நீங்கள் இப்படி நோன்பு வைக்கிறீங்கன்ட்டு இந்த கேள்வி வரணும் என்பதனாலேயே நான் நோன்பு வைக்கிறேன். மக்களுடைய அந்த பொடுபோக்குத்தனத்தை, அந்த அதாவது கவலை இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறோம் இல்லையா, இதை உடைக்கணும், அதனால் நான் நோன்பு வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, துருஃபஉ ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன். இந்த ஒரு வருடம் முழுக்க, கடந்த ரமதான் ஷாபானிலிருந்து இந்த ஷாபான் வரைக்கும் இந்த ஒரு வருடம் முழுக்க என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. வ உஹிப்பு ஐ யுர்ஃபா அமலி வ அன சாயிபுன். அதாவது என்னுடைய அமல்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் உயர்த்தப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன், அதனால் நான் நோன்பு வைக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய பதில். கேள்வி என்ன? யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் ஷாபானில் நிறைய நோன்பு வைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க, இல்லைப்பா, இந்த மாதத்தில் தான் என்னுடைய மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய அமல்களும் அல்லாஹு தாலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. கடந்த வருடம் முழுக்க நான் அதாவது போன ரமதானிலிருந்து இந்த ரமதான் வரைக்கும், போன ஷாபானிலிருந்து இந்த ஷாபான் வரைக்கும், இடையில ரமதான் வந்துச்சு இல்லையா, ரமதானில் நான் வச்ச நோன்பை அல்லாஹு தாலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. போன ரமதானில் நான் தொழுத தராவி தொழுகை அல்லாஹு தாலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த வருடம் முழுக்க நான் எத்தனை நஃபிலான நோன்பு வச்சிருக்கிறேன் அல்லாஹு தாலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த வருடம் முழுக்க நான் எவ்வளவு தான தர்மங்கள் செய்திருக்கிறேன் அல்லாஹு தாலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த வருடம் முழுக்க நான் எவ்வளவு தஹஜ்ஜுத் தொழுதேன், இப்படி என்னுடைய எல்லா நல்ல அமல்களும் என்னுடைய தீய அமல்களும் அல்லாஹு தாலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. என் பேப்பர் அல்லாஹ் பார்க்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன், அதனால் நோன்பு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பதிலளித்ததாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர பெருமக்களே, இதில் இந்த ஹதீஸில் மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய அமல்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது. இந்த மாதம், கடந்த ஒரு வருடத்துடைய அமல்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப்படுகிறது. பொதுவாக அல்லாஹு தாலா ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கிறான், ஒரு அமைப்பு விதி வச்சுருக்கிறான். அதாவது நம்முடைய அமல்கள் 4 அமைப்புகள், 4 விதமாக அல்லாஹு தாலாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது. ஒன்று தினந்தோறும் உயர்த்தப்படுகிறது, இன்னொன்று வாரத்துக்கு 2 முறை உயர்த்தப்படுகிறது, மூன்றாவது வருடத்திற்கு 1 முறை உயர்த்தப்படுகிறது. அதற்கு பிறகு நம்முடைய மௌத்துக்கு பிறகு இறுதியாக கேள்வி கணக்குடைய நேரத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. 4 ரீதியாக நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. டெய்லி நம்முடைய கணக்கு பார்க்கிறோம். உதாரணமாக வியாபாரிகளாக இருந்தால் டெய்லி இரவு நேரங்களில் கடையை சாத்தும் போது கணக்கு பார்ப்போம். இன்னைக்கு எவ்வளோ சரக்கு உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போயிருக்கு, எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போயிருக்கு, நமக்கு யாருக்கு கொடுத்துருக்கோம், நம்ம யாருக்கு கொடுத்துருக்குறோம், இவர் கணக்கு டெய்லி கணக்கு பார்ப்போம். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் சில நேரங்களில் சனிக்கிழமை, சில நேரங்களில் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை கணக்கு பார்ப்போம். இந்த வாரம் முழுக்க நம்ம இப்படி வியாபாரம் போயிருக்குண்டு. அதே மாதிரி சில நேரங்களில் மாதத்தில் பார்க்கறது உண்டு, சில நேரங்களில் வருடத்திற்கு 1 முறை பார்க்கறது கட்டாயமாக இல்லான்னு பார்க்கிறோம். ஏப்ரல் 1 புது கணக்குன்னு சொல்லி கடந்த ஏப்ரலிலிருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் என்னெல்லாம் வியாபாரம் நடந்திருக்குன்னு கணக்கு பார்க்குறோம் இல்லையா, வருட கணக்கு. இது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, டெய்லியும் நம்முடைய கணக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தடவை பார்க்கிறான், வாரத்துக்கு 1 முறை பார்க்கிறான், வருடத்திற்கு 1 முறை பார்க்கிறான். மௌத்துக்கு பிறகு நீண்ட நம்முடைய ஆயுள் சம்பந்தமாக, நம்முடைய ஆயுள் முழுக்க நம்ம செய்த அமல்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல உயர்த்தப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். இதில் டெய்லி 2 நாள் ஹதீஸில் வருது. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 179வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இன்னல்லாஹ லா யனாமு வலா யம்பகி லஹு ஐ யனாம. அல்லாஹுக்கு தூக்கம் கிடையாது, நம்மளை மாதிரி தூங்குறவன் கிடையாது. அல்லாஹ், அவனுக்கு தூக்கத்தின் பக்கம் தேவையும் கிடையாது. முதல்ல அவன் தூங்குவதும் கிடையாது, அவனுக்கு தூக்கமும் வராது. சொல்லிட்டு சொன்னாங்க, யுர்ஃபஉ இலைஹி அமலுல் லைலி கப்லன் நஹாரி. நம்முடைய இரவுடைய அமல் பகலுக்கு முன்பாக உயர்த்தப்படுகிறது. இரவுடைய அமல், அதாவது இன்னைக்கு மக்ரிபில் ஆரம்பித்து மறுநாள் ஃபஜர் வரைக்கும் இதுக்கு பேர் இரவுன்னு சொல்லுவோம். ஃபஜர்லேருந்து மக்ரிப் வரைக்கும் பகல்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, மக்ரிபிலேருந்து ஃபஜர் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் அமல் செஞ்சுருக்கிறோமோ, அமல் மீன்ஸ் நல்ல அமல் மட்டும் இல்லை, நம்ம செய்த நன்மையும் சரி பாவமும் சரி, இது எல்லாமே இரவு முழுக்க என்னுடைய அமல் பகல் நேரத்தில் அல்லாஹ் தஆலா உயர்த்தப்படுகிறது. அதே போல வயுர்ஃபஉ அமலுல் நஹாரி, பகலுடைய அமல் கப்லல் லைலி, இரவு வருவதற்கு முன்பாக உயர்த்தப்படுகிறது. ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ் சொன்னால், மக்ரிபிலிருந்து மறுநாள் ஃபஜர் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் அமல் செஞ்சுருக்கிறோம், நல்லது கெட்டது, நன்மை தீமை எல்லாமே சுருட்டி இந்த மலக்கு அல்லாஹ் தஆலா எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபஜருடைய நேரத்தில்.
அதே போல் ஃபஜர்லேருந்து மகரிப் வரைக்கும் உண்டான இந்த பகல் நேரத்தில் நம்ம செய்த அமல் இருக்கு இல்லையா, அதுவும் சரி, அது நல்லதோ கெட்டதோ, நன்மையோ தீமையோ, இதுவும் பகல்லேருந்து மகரிப் வரைக்கும் உண்டான இந்த பகலுடைய அமலை மகரிபுடைய நேரத்தில் மலக்குமார்கள் கொண்டு போகிறாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, 2 நேரங்களில் மலக்குமார்கள் சந்தித்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மேலேருந்து ஃபஜர் நேரத்தில் ஒரு கூட்டம் கீழே வருது. இவங்களுடைய வேலை பகலில் நம்மளை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி. ஒரு கூட்டம் மேலே போகுது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இரவு பூரா நம்ம என்ன பண்ணோன்ற அந்த டேட்டாவை சப்மிட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளை பற்றி சப்மிட் ஆகிட்டே இருக்குது. நமக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. நல்லா விளங்கி கொள்ளுங்க. நைட்டு பூரா நான் என்னெல்லாம் பண்ணேங்கிற அந்த முழு டேட்டாவை ஒரு மலக்கு மேலே கொண்டு போகிறாரு ஃபஜருடைய நேரத்தில். அதோடு முடிஞ்சிருச்சா? ஃபஜருக்கு ஒருத்தர் வராரு, ஃபஜருக்கு ஒரு மலக்கு வராரு. அவர் பகல் பூரா என்னை கண்காணிக்க வருகிறார், வந்து மகரிபுடைய நேரத்தில் கொண்டு போகிறார். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த 2 நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். ஃபஜருக்கு பிறகு உண்டான நேரமும் அசருக்கு பிறகு உண்டான நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஃபர்லு தொழுகைக்கு பிறகு சுன்னத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, 5 வேளையில் 3 வேளைக்கு பின் சுன்னத்து இருக்குது, லுஹருக்கு பின் சுன்னத்து இருக்குது, மகரிபுக்கு பின் சுன்னத்து இருக்குது, இஷாவுக்கு பின் சுன்னத்து இருக்குது. ஃபஜருக்கும் மகரிபுக்கும் ஏன், ஃபஜருக்கு அசருக்கு பிறகு ஏன் பின் சுன்னத்து இல்லைன்னு ரசூலுல்லாஹ் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, இங்கே இது முழுக்க முழுக்க திக்ரு செய்யக்கூடிய நேரம். நல்லா சுன்னத்து தொழுதுட்டு ஓடுறதல்ல. அதாவது ரசூலுல்லாஹ் விளங்கிக்கிட்டாங்க, சுன்னத்துன்னு சொன்னால் 2 ரக்கா தொழுதுட்டு வேற பறந்துடுவார். மகரிப் தொழுதான் 2 ரக்கா, சுன்னத் தொழுதான் அடுத்த வீட்டில் கடையில் தான் இருக்கிறோம். இது மாதிரி தான் எல்லா வக்தும். ஆனால் ரசூலுல்லாஹ் ஃபஜருக்கு பிறகு கொஞ்ச நேரம் உட்காரு, நீ திக்ரு செய். இந்த நேரம் ரொம்ப கோல்டன் அவர். நீ நைட்டு பூரா என்னெல்லாம் பண்ணன்ற டேட்டா அல்லாஹு தஆலா இடத்துல போகுது, அதில் கொஞ்சம் அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டே இரு என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தை ஒதுக்கிறார்கள் ஃபஜருடைய நேரத்தில். அதே போல் தான் அசருக்கு பிறகு பகல் முழுக்க என்னுடைய அமல்கள் அல்லாஹு தஆலா அந்த டேட்டாவை கொண்டு போகும்போது அந்த நேரத்தில் நான் திக்ரிலையும் துவாக்கள்லையும் இருக்கணும். ஹதீஸ்களில் வருது, அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்துல கேட்கிறான், நீங்கள் என்னப்பா வந்தீங்களே, என்னுடைய அடியானை எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்குறான். நீங்கள் வரும்போது உன்னுடைய அடியான் எப்படி இருக்கிறான், நம்ம என்ன பண்ணுறோன்றதாங்க அல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ் இடத்துல அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, தூங்கி கொண்டு இருக்கிறோம், வேலையில் தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டு அந்த தேவையில்லாத வேலத்தில் அல்லது குர்ஆன் ஓதி கொண்டிருந்தால் திக்ரு செய்து கொண்டிருந்தால் அந்த அமலை அல்லாஹு தஆலா இடத்துல அந்த மலக்குமார்கள் அல்லாஹு தஆலா இடத்துல சமர்ப்பிக்கிறார்கள். இல்லை உண்மையிலே வேதனையான விஷயம் என்ன சொன்னால், இந்த 2மே ஒவ்வொரு நாளும் கோல்டன் ஹவர். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபஜருக்கு பிறகு உண்டான நேரமும் அசருக்கு பிறகு உண்டான நேரமும் நல்லா யோசித்து பாருங்கள். உலகம் முழுக்க இந்த நேரத்தில் தான் டீ கடை ஃபுல்லாக இருக்கும். அசருக்கு பிறகும் ஃபஜருக்கு பிறகு தான் பெரும்பாலும் நம்ம ஃபஜருக்கு பின் சுன்னத்து அங்கே தான் இருக்குது. ஃபஜருக்காக இருக்கட்டும் அசருக்காக இருக்கட்டும், நம்முடைய பின் சுன்னத்து அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் எதுவுமே தெரியும். ஆனால் நம்ம அங்கே போய் அது ஃபர்லாக ஆக்கி இருக்கிறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. போகக்கூடாது, டீ குடிக்கக்கூடாதுலாம் சொல்ல வரல. ஆனால் அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய டேட்டா அல்லாஹு தஆலா இடத்துல ஒப்படைக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் 2 முறை, ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு. இது வாரத்திற்கு டெய்லி ஒரு நடக்குது. இதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்துக்கு 2 முறை அல்லாஹு தஆலா இடத்துல நம்முடைய அமல்கள் எடுத்து வைக்கப்படும். இது வார கணக்கு. இது பற்றியும் ஹதீஸ் கிதாபில் வருது. நம்ம பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் வாரம் 2 நாள் நோன்பு வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு 2 நாள் நோன்பு வைக்க முயற்சி செய்யணும். வைக்கலாம்ல இன்ஷா அல்லாஹ். வாரம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் அதையும் கேட்டாங்க. ரசூலுல்லாவை அவங்க சஹாபாக்களுடைய வேலையே ரசூலுல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்கதான். இந்த மனுஷன் ஏதாவது அமல் செஞ்சு விட மாட்டாங்க, அப்படியே பிடிச்சிக்குவாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடியே இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இவர் ஏதாவது ஒரு அமல் செய்ய மாட்டார், அதை பிடிச்சிக்குவோம். எந்த அமல் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போகவும் தெரியாது, எந்த அமலினாலும் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், எந்த அமல் நம்மளை பிடிச்சிட்டு போகவும் தெரியாது. அதான் ரசூலுல்லாஹ் பின்னாடியே இருப்பாங்க. ஏதாவது ஒரு அமலை புதுசாக பார்த்து பிடிச்சிக்குவாங்க. பார்க்குறாங்க, இந்த மனிதர் எப்போ பார்த்தாலும் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறார், திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறார், ஏதோ ஒன்று இருக்குது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அது என்ன ரகசியம்? எப்படி ரமதானில் ஷாபானில் கேட்ட மாதிரி இந்த திங்கள் வியாழனுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. இது நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் திங்கள் வியாழன் நிறைய நோன்பு வைக்கிறீங்க, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதே பதில் தான். தானிக்க யௌமான், அந்த 2 நாள் முக்கியமான நாள்பா. துஅதரு ஃபீஹா அமாலு அலா ரப்பில் ஆலமீன், வாரத்துடைய அமல்கள் அல்லாஹு தஆலா இடத்துல எடுத்து காட்டப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் அமல்கள் எடுத்து காட்டப்படுவது போன்று ஒவ்வொரு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாள் அமல் வியாழக்கிழமை அல்லாஹு தஆலா எடுத்து காட்டப்படுகிறது. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாள் அமல் திங்கக்கிழமை அல்லாஹு தஆலா எடுத்து காட்டப்படுகிறது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ உஹிப்பு ஐ யுரத அமலி அலா ரப்பில் ஆலமீன் வ அன ஸாயிமுன்,
ஓ ஹிப்பு ஐயோரல் அமலி வனசாயிமுன், என்னுடைய அமல்கள், என்னுடைய வாரத்துடைய அமல்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகின்ற போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய வார கணக்கு அல்லாஹ் பார்ப்பான் இல்லையா? திங்கள் செவ்வாய் புதன் நான் இந்த 3 நாள் செஞ்ச அமல் அல்லாஹு தாலா பார்க்கும் போது அல்லாஹ் பார்ப்பான், நான் என்னுடைய அடியான் என்னவா செஞ்சுட்டு இருக்கான், என்னுடைய அடியான் நோன்பாளியாக இருக்கிறான். கொஞ்சம் இலகுபடுத்துவான், கொஞ்சம் ரஹமத்தோட பார்ப்பான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேப்பர் திருத்தும் போது நான் நிறைய நேரத்தில் சொல்ல முடியா, எக்ஸாம்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம், திருத்துறவனுடைய மைண்ட் செட்டை பொறுத்துண்டு. அது மாதிரி என்னுடைய பேப்பரை என் ரப்பு பார்க்கும் போது நான் இபாதத்தில் இருக்கணும். அது வாரமாக இருக்கட்டும், வருடமாக இருக்கட்டும். ஷாபான் வருடத்துடைய கணக்கு, திங்கள் வியாழன் வாரத்துடைய கணக்கு. என்னுடைய பேப்பர் அல்லாஹு தாலா பார்க்கிறான், கரெக்ஷன் பண்ணுறான். இந்த ஒரு வாரம் என்னுடைய அடியான் எப்படி இருக்கிறான், இந்த நேரம் நான் இபாதத்தில் இருக்கணும், நான் நோன்பாளியாக இருக்கணும், அதனால் நான் நோன்பு வைக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார கணக்கை பற்றி பேசுகிறார்கள். எனவே இதை முன்னிலைப்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பதாக நம்ம பார்க்கிறோம். முஸ்லீம் ஷெரீஃபில் 2565வது செய்தி பெருமானார் பேசுகிறார்கள், துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னா யௌமல் இஸ்னைன் யௌமல் ஹமீஸ், சொர்க்கத்துடைய கதவுகள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படுகிறது இல்லையா? யுஃபரு லிகுல்லி அமலின், எல்லோருடைய பாவமும் அந்த 2 நாள் மன்னிக்கப்படுகிறது. நல்லா விளங்கிக்கோங்க. ஏன் திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்கன்னா, அந்த நாள் அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நான் நோன்பு வச்சிருந்து அதன் மூலமாக நான் செஞ்ச கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா, வியாபாரத்தில் கொஞ்சம் மேலே கீழே இருந்திருப்பேன், குடும்பத்தில் சில நேரங்களில் மேலே கீழே இருந்திருப்பேன், இதையெல்லாம் அல்லாஹ் பெருசுபடுத்தக்கூடாது. சரி பரவாயில்ல, என்னுடைய அடியான் நோன்பு வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ரப்பு வரணும் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 நாள் நோன்பு வைத்திருக்கிறாள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, அதே போன்றுதான் வருடத்திற்கு ஒரு முறை வருடத்துடைய அமல். ஒவ்வொரு நாளும் 2 முறை நம்முடைய அமல்கள் இறைவனிடத்தில் உயர்த்தப்படுகிறது. ஃபஜருக்கு பிறகு, அசருக்கு பிறகு. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய அமல்கள் இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். அதனால ரசூலுல்லாஹ் இந்த 2 நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அதே போல தான் ஷஅபானுடைய மாதத்தில் ஒரு வருடத்துடைய அமல்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. நான் கடந்த ஒரு வருஷம் நான் என்னவெல்லாம் செஞ்சேன், நான் செஞ்ச நன்மையும் இருக்கும், நான் செஞ்ச தீமையும் இருக்கும். இந்த ஒரு வருஷம் நான் எவ்வளோ உண்மை பேசியிருக்கிறேன் அதுவும் பதிவில் இருக்கும். இந்த ஒரு வருஷம் நான் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறேன் அதுவும் பதிவில் இருக்கும். இந்த ஒரு வருஷம் நான் எவ்வளோ நியாயமான முறையில் வியாபாரம் செய்திருக்கிறேன் அதுவும் அந்த ஒரு வருஷத்துடைய பதிவேட்டில் இருக்கும். இந்த ஒரு வருஷம் நான் வியாபாரத்திற்காக என்னவெல்லாம் பொய் சொன்னேன், என்னவெல்லாம் கலப்படம் பண்ணேன், அது பூரா இந்த ஒரு வருஷத்துடைய லிஸ்ட்டில் வந்துடும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஷாபானை ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம கடந்துடக்கூடாது. நான் கடந்த ஷாபானிலிருந்து இந்த ஷாபான் வரைக்கும் நான் என்னவெல்லாம் பண்ணேன் அப்படின்ற முழு டேட்டா, ஒரு வருடத்துடைய டேட்டா அல்லாஹு தஆலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. என்னுடைய டேட்டா அல்லாஹு தஆலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன், அதனால் நான் நோன்பு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, எனவே இந்த மாதம் நிறைய இபாதத்தில் கழிக்கிறோம். ஹஸ்ரத் அதான் ரமதான் வருகிறது அப்படின்னு திரும்ப திரும்ப பழைய குருடி கதவை திரட்டின மாதிரி சொன்னதே சொல்லக்கூடாது. ரமதானை தவிர வேறு எதையுமே இல்லை அப்படின்ற அந்த எண்ணத்தில் முதல்ல வெளியே வரணும். ரமதான் வேற, ஷாபான் வேற. இந்த மாதத்தில் நம்ம நிறைய நோன்பு வைக்கணும் இல்லையா? கடந்த ரமதானில் நம்ம என்னவெல்லாம் அமல் செய்தோன்றது இந்த மாதத்தில் தான் எடுத்து காட்டப்படுகிறது. கடந்த மாதம் முழுக்க நம்ம என்னெல்லாம் நல்ல அமல் செஞ்சோம், என்னவெல்லாம் பாவம் பண்ணோம், எல்லாமே இந்த மாதம் அல்லாஹு தஆலாவிடத்தில் எடுத்து காட்டப்படுவதனால இந்த மாதம் நிறைய இபாதத்துகளை கழிப்பதற்கு முயற்சி செய்யணும். இதே போல் 4வது ஒரு முறை, நான் வாரத்துக்கு ஒரு முறை, டெய்லி ஒரு முறை சொன்னேன், வாரத்திற்கு 2 முறை, வருடத்திற்கு ஒரு முறை, இது போக ஆயுளில் ஒரு முறை, நம்முடைய மௌத்தெல்லாம் ஆன பிறகு, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் எடுத்து காட்டப்படும். இப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய பதிவேட்டை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ரஹமத்தோடு பார்க்கணும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் ஒரு அழகான துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வஃபீமா பாதல் மௌத். யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தில் எனக்கு பரக்கத் செய்வாயாக, என்னுடைய மௌத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. அப்படின்னா என்னுடைய மௌத்திற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் என் விஷயத்தில் கொஞ்சம் கரிசனமாக பார். என்னுடைய பதிவேட்டை பார்ப்பு இல்லையா, அப்போ கொஞ்சம் கரிசனத்தோட பார். என்னை விசாரிப்பு இல்லையா, அப்போ கொஞ்சம் கரிசனத்தோட, கொஞ்சம் இரக்கத்தோட, கொஞ்சம் கரிசனத்தோட பார் என்பதற்காக ரசூலுல்லாஹ் இந்த துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறாள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். நம்முடைய அமல்கள் அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டப்படுகின்ற மாதம் என்பதனால
இந்த மாதத்தில் நம்ம அதிகமாக இபாதத்தில் கழிக்க வேண்டும். ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நிறைய நோன்பு வைக்கிறாங்க. அங்கேருந்து அதை பிடிச்சிக்கிட்டே தான் வந்தோம். ரசூலுல்லாஹ் நிறைய நோன்பு வைக்கிறாங்க. உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் ஏன் இந்த மாதத்தில் நிறைய நோன்பு வைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதத்தில் மக்கள் ரொம்பவும் பொடுபோக்காக இருக்கிறார்கள், ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கிறாங்க. ரஜபுல நிறைய அமல் செய்கிறாங்க, ரமதானில் நிறைய அமல் செய்கிறாங்க, 7லையும் 9லையும் நிறைய அமல் செய்கிறாங்க, 8 விட்டுடுறாங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் இந்த மாதங்களை நம்ம நோன்பு நிறைய அமல் செய்வது அல்லாஹுடைய பிரியத்தை பெற்றுத்தரும். ஒரு பேசிக்கான ஒரு செய்தி, எல்லாரும் வேலை செய்யும் போது ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிறது பெருசாக ஒன்றும் நம்மளை ஒன்றும் பாதிக்காது. எல்லோரும் ஓய்வில் இருக்கிறாங்க, எல்லாரும் 8 to 5 வேலை இல்லையா? நம்மகிட்ட வேலை செய்கிறவர் 8 மணிக்கு முன்னாடி வராரு இல்லையா? 8 to 5 வேலை செய்கிறது நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். 7 மணிக்கு வந்து வேலை செய்கிறாரு, 5 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், 5 மணிக்கு பிறகு ஒரு 6-6:30 வரைக்கும் வேலை செய்கிறாரு. உண்மையில் அவர் மீது ஒரு பிரியம் இருக்கும். ஏன்னா எவனும் வேலை செய்யலை, எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான், அவன் குடும்பம் குட்டி மனைவி மக்கள் ஒன்றான். ஆனால் இவன் எனக்காக இருக்கிறானே என்பதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு முதலாளியாக அவன் மீது எனக்கு ஒரு கரிசனம் ஏற்படும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் இங்கே வரவேற்கிறார்கள். எல்லோரும் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் இபாதத் செஞ்சா என் ரப்பு என்ன நேசிப்பான் இல்லையா? என்னுடைய ஓய்வு நேரத்தில் கூட என்னுடைய அடியான் எனக்காக இபாதத் செய்கிறானே என்பதாக என் ரப்பினுடைய கரிசனம் என் மீது விழும். அதனால் நான் இந்த நாட்களில் அதிகமாக இபாதத் செய்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் தஹஜ்ஜுத் தொழுகை. 5 வேளை தொழுகை ஃபர்து. இந்த 5 வேளை தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எதுன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டப்படுது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஐயு ஸலாத்தி அஹப்பு மின பாதல் ஃபரீலத்தி, ஃபர்து தொழுகைக்கு பிறகு ஆக சிறந்த தொழுகை எது அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹப்பு ஸலாத்தி பாதல் மக்தூபத்தி அஸ்ஸலாத்து ஃபீ ஜௌஃபில் லைலி, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான தொழுகை இரவு நேரங்களில் நடு இரவில் தொழுகின்ற தொழுகை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸுடைய பின்னணியில் காரணம் என்ன, ஏன் ரசூலுல்லாஹ் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை முன்னிலைப்படுத்தினார்கள் என்றால், இந்த நேரத்தில் எல்லோரும் அவங்களுடைய சுகத்தை பார்ப்பாங்க, இல்லை அவங்க தூங்கி கொண்டு இருப்பாங்க, ரப்ப பெருமாள் யாரும் நினைக்க மாட்டாங்க, இல்லை அவன் அவருடைய சுகத்தை பார்த்து கொண்டு இருப்பான், ஓய்வு எடுத்து கொண்டு இருப்பார். இப்போ இந்த நேரத்தில் இவனுடைய விழாப்புறங்களை படுக்கையிலேருந்து எடுத்து எனக்காண்டி சஜிதா செய்கிறானே, எனக்காக நிற்கிறானே என்பதாக அல்லாஹ் அந்த தொழுகையாளியை நேசிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்கு தஃப்சீர் விளக்கம் அளிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மக்கள் எல்லாம் பொடுபோக்காக இருக்கும் பொழுது நாம் அமல் செய்தால் அந்த அமலுக்கான கூலியே பன்மடங்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லோரும் தொழுகும்போது தொழுகிறது ஒன்று இல்லை, பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வைக்கிறோம், என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது இல்லையா? டீ கடையில் ரமதானில் யாரும் டீ குடிக்க போகிறதில்ல, நம்மளும் டீ குடிக்க போகிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ரமதான் அல்லாத மாதங்களில் எல்லோரும் சாப்பிடுவாங்க, எல்லாரும் அவங்க இஷ்டப்படி இருப்பாங்க, டீ கடைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, விரும்பின மாதிரி இருப்பாங்க. அந்த நேரத்தில் நோன்பு வைக்கிறது ஆக சிரமமான வேலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதை வைத்தவர்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் அமலை செய்யும் போது அந்த அமல் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. யாருமே அமல் செய்யலை, அந்த நேரத்தில் நான் அமல் செய்யும் பொழுது அதனுடைய பவர், அதனுடைய தன்மையே அல்லாஹ் தஆலாவிடத்தில் வேறு மாதிரி போய் சேரும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த ஷாபானில் நமக்கு முன்னிலைப்படுத்துகிறார்கள். அன்பான சகோதர பெருமக்கள், அதனால் இந்த மாதம் நம்ம ரொம்ப கவனம் இல்லாமல் நம்ம கடந்துடக்கூடாது. இல்லை 2 ரொம்ப முக்கியமான செய்தி, கடந்த ஒரு வருடத்துடைய அமல்கள் மட்டுமல்ல, அடுத்த ஒரு வருடம் எனக்கு என்னங்கிறது இந்த மாதத்தில் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். 2 செய்தி இருக்குது. கடந்த ஷாபானிலேருந்து இந்த உதாரணமாக போன ரம்ஜான் நம்ம நோன்பு வச்சிருப்போம் இல்லையா, அந்த நோன்பு இந்த ரம்ஜான் இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா உயர்த்தப்படுகிறது. போன வருஷம் நம்ம தொழுகை, நம்ம செய்த தராவி, நம்ம தொழுத கியாமுல் லைல், இது எல்லாமே நம்ம கொடுத்த குர்பானி, இது எல்லாமே இந்த வருஷம் தான் அல்லாஹ் தஆலா உயர்த்தப்படுகிறது. இது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு வருஷம் இந்த ஷாபானிலிருந்து 1447 அடுத்த ஷாபான் வரைக்கும், இல்லை 2026லேருந்து 2027 வரைக்கும், இந்த ஒரு வருஷம் நான் என்னெல்லாம் சாப்பிடணும் அல்லாஹ் இந்த மாதம் முடிவு செய்கிறான் இல்லையா? இந்த ஒரு வருஷம் நான் என்னெல்லாம் சம்பாதிக்கணும் அல்லாஹ் இந்த மாதம் முடிவு பண்ணுறான். இந்த மாதம் நான் எதையெல்லாம் வாங்கணும், நான் எதையெல்லாம் விற்கணும், நான் என்னவெல்லாம் இபாதத் செய்யணும், நான் என்ன பேசணும், நான் என்ன செய்யணும், இது எல்லாமே இந்த அடுத்த ஒரு வருஷத்துடைய டேட்டாவை இந்த மாதம் முடிவு செய்யப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, அதனால் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். சஹாபாக்கள் அதிகமாக அஞ்சுவார்கள் என்பதாக வருகிறது. கடந்த ஒரு வருடம் நான் செய்த அமல் அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டப்படுகிறது. இது எதையுமே அல்லாஹ் நிராகரிச்சிடக்கூடாது.
எதையும் எல்லாம் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போம். கடந்த வருஷம் நோன்பு சிறப்பாக இருந்துச்சு, என் நோன்புல எந்த குறையும் இல்லை, யாராவது சொல்ல முடியுமா? நான் ஜக்காத் பர்ஃபெக்டாக கொடுத்தேங்க, எந்த குறையும் இல்லை, யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஒரு வருஷம் 355 நாள் என்னுடைய தொழுகையில் எந்த குறையில. அல்லாஹ் என் தொழுகையை கரிசனம் பார்க்க வேண்டும் என்று இல்லை, என் தொழுகை அல்லாஹ் என்னுடைய நோன்பு அல்லாஹ் கரிசனப்படுத்த வேண்டும் என்று இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. யாரும் 100% பர்ஃபெக்ட் இல்லை. இங்கே யாருமே 100க்கு 100 சரி இல்லை. நிறைய பிரச்சனைகள், நிறைய குறைகள் இருக்கிறது. இந்த குறைகள் எல்லாம் அல்லாஹ் பெருசுபடுத்தக்கூடாது. அல்லாஹ் பெருசுபடுத்தினா நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிடும். நம்முடைய இபாதத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் அப்படி பிடிக்கிறானுங்களே ஒன்றுமே கிடையாது, நம்ம நாசம் ஆயிடுவோம். அது மாதிரி இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் கொஞ்சம் கரிசனம் காட்டணும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் இந்த மாதங்களில் நிறைய இறையச்சத்தோடு இருப்பார்கள், நிறைய இபாதத்துகள் கழிப்பார்கள், கடனை அடைப்பார்கள். ஷாபான் முடியும் பொழுது எந்த சஹாபியும் கடனோடு இருக்க மாட்டார்கள். ரமதான் என்னை அடையும் பொழுது நான் கடனாளியாக இருக்கக்கூடாது, சஹாபாக்களோட மனநிலை இல்லையா? இந்த மாதங்களில் கடன் இல்லாமல் என்ன கடன் இருந்தாலும் முழுக்க கடனை அடைக்கிற விஷயத்தில் சஹாபாக்கள் தீவிரமாக இருப்பார்கள். ஜக்காத்தை இந்த மாதம் தான் கணக்கு பார்ப்பாங்க. ஜக்காத்தை ரமதானில் கொடுத்தாலும் ஒவ்வொரு சஹாபியும் நம்ம ஷாபான் மாதத்தில் ஜக்காத்தை கணக்கு பார்த்து எடுத்து வைத்து விடுவார்கள், ரமதானிலே கொடுப்பார்கள் என்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் இன்னும் நிறைய சிறப்புகளோடு இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியுடன் நான் முடித்துக்கொள்வேன். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வசனத்தை ஓதி காட்டினான். எந்த நபிக்கும் இந்த செய்தி இல்லை, இந்த சிறப்பு இல்லை. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. தௌபா என்ற சூறாவில் இருக்கிறது 11வது ஜுஸுவில். 22 அஹ்ஸாப் என்ற சூறாவில் இருக்கிறது 22வது ஜுஸுவில். அல்லாஹு தாலாவும் மலக்குமார்களும் முஃமின்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஆக முஃமின்களே, நீங்களும் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்கின்ற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வசனமும் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹ்க்கு சிபாரிசு செய்யக்கூடிய பெரும் பதவியை அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் வழங்கினான் என்பதாக நம்ம கிதாபு தஃப்சீர்களில் பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் ரமதான் வருகிறது, அதில் அமல் செஞ்சு கொள்ளலாம். தஹஜ்ஜத் ரமதானில் தொழுது கொள்ளலாம், இரவு வணக்கங்கள் ரமதானில் தொழுது கொள்ளலாம், நோன்பு ரமதானில் வைத்து கொள்ளலாம், சதக்காக்கள் ரமதானில் கொடுத்து கொள்ளலாம் என்பதாக இபாதத்தை ரமதானோடு சுருக்கி கொள்ளாமல் இந்த ஷாபான் மாதத்தில் நிறைய அமல் செய்வோம். அல்லாஹு தாலாவுடைய நேசத்திற்குரியவர்களாகவும் அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தந்து நல்லரு புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.